தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வின் மறுதேர்வு நெருங்கி வரும் வேளையில் தேர்வு முறைகேடுகள், மோசடிகள் மற்றும் போலி வினாத்தாள் கசிவு வதந்திகளை தடுக்கும் நோக்கில் இந்தியாவில் டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு தற்காலிக கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 69A-இன் கீழ் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாடு முழுவதும் டெலிகிராம் தளத்திற்கான அணுகல் ஜூன் 22ஆம் தேதி வரை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. ஜூன் 21 அன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு மற்றும் அதன் உடனடி தாக்க காலத்தை கணக்கில் கொண்டு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த அணுகல் மீண்டும் வழக்கம் போல வழங்கப்படும். செய்தி திருத்தம் அம்சம் முடக்கம் டெலிகிராம் செயலியின் செய்தி திருத்தம் அம்சம் மட்டும் ஜூன் 30ஆம் தேதி வரை இந்தியாவில் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமையின் விளக்கத்தின்படி மோசடி கும்பல்கள் டெலிகிராமில் செய்தி திருத்தும் அம்சத்தை தவறாக பயன்படுத்தி வந்துள்ளனர். பழைய தேதிகளில் பதிவிடப்பட்ட சாதாரண உரையாடல்களை திருத்தி அதற்கு பதிலாக உண்மையான வினாத்தாள்களை பதிவேற்றி விடுகின்றனர். இதனால் அச்செய்தி அனுப்பப்பட்ட அசல் நேரம் மாறாமல் அப்படியே இருக்கும். தேர்வு முடிவடைந்த பிறகு அந்த பழைய நேரத்தை காட்டி தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் கசிந்துவிட்டது என்று போலி ஆதாரங்களை உருவாக்கி வதந்திகளை பரப்புவதை தடுக்கவே இந்த விசேஷ அம்சம் முடக்கப்பட்டுள்ளது. கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்தது உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. தற்பொழுது ஜூன் 21இல் மறு தேர்வு நடத்தப்பட உள்ள நிலையில் பேப்பர் லீக்ட் நீட், ரீநீட் 2026 போன்ற பெயர்களில் இயங்கிய சில போலி டெலிகிராம் சேனல்கள் வினாத்தாள் தருவதாக கூறி மாணவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பறிக்க முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. பாதுகாப்பான தேர்வு வலயத்திற்கு வெளியே எந்த ஒரு வினாத்தாளும் கசியவில்லை என்றும் முன்கூட்டியே வினாத்தாள் தருவதாக கூறும் நபர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று NTA மாணவர்களையும் பெற்றோர்களையும் எச்சரித்துள்ளது. பல லட்சம் பயனர்கள் பயன்படுத்தும் ஒரு தளத்தை முடக்குவதற்கு வருந்துவதாகவும் தேர்வின் நேர்மையையும் நம்பகத்தன்மையும் காக்கவே இந்த தற்காலிக நடவடிக்கை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.